என்னைக்குடா இந்த விடியல் ஆட்சி ஒழியும், என்னைக்குடா இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க அன்பு செல்வங்களுக்கு ஒரு இனிய மகிழ்ச்சியான நிகழ்வு. ஏனென்றால் தமிழகம் குலுங்குகிறது, திருச்சி பெறல்கிறது, குட்டிகரணம் அடிக்கிறது அப்படின்னு பில்டப் போட்ட அந்த மாநாடு தோல்வியின் காரணமாக திராவிட கோர்வால் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயங்கர டென்ஷன்லயும் கடுப்புலையும் இருக்காப்லையாம். அதனால இந்த 2.0 வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க அன்பு செல்லங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் எப்பண்டா இவங்க சிக்குவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த என்னை போன்ற அன்பு செல்லங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. பயங்கர டென்ஷன்ல இருக்காப்லையா, அனைத்து மாவட்ட தலைவர்களையும் செயலாளர்களையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாப்லையா. ஏடா இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு முழுமையா ஒரு மாசம் கூட இல்ல, இந்த அளவுக்கு நீங்க பிளாப் பண்ணி வச்சிருக்கீல அப்படின்ட்டு ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகள், உடன்பிறப்புகளின் தலைவர்கள் எல்லாம் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காப்லையா. ரொம்ப அக்செப்டா. ஏன்னா புதுசா ஒரு ட்ரெண்டை இப்பதான் கொண்டு வந்தாப்புல. துண்டை சுத்துறதுக்கு துக்குறிச்சு சுத்தினதான் ஆனா ஸ்டேஜ் வந்து தூரத்துல அந்த பாக்குற ஸ்டேஜ்ல தான் சுத்திருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் காலியா இருந்திருக்கு. 10 லட்சம் சேரு போட்டிருக்காப்புல. நான் போட்ட சொன்னது 10 லட்சம் சேரு, 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த வேலையில வந்திருக்காங்க. ஆனா 10 லட்சம் பேர் வந்தாங்களாங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த ஸ்டேஜ் பக்கத்துல இருந்து திமுகவுக்கு ஆதரவான அந்த ஊடகங்கள்லாம் எடுக்கும்போது கூட்டத்தை காட்டியிருக்காங்க. ஆனா புதுசா ட்ரெண்ட் ஆயிருக்க இந்த ட்ரோனை எவன்டா கண்டுபிடிச்சான், அவனை கொன்னே போடுவேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆறதுக்கு ட்ரோன் மூலமா எடுத்த வீடியோக்குள்ள சிக்கிக்கிட்டாப்லையாம். இந்த திமுக மாநாட்டில் அதிகப்படியான காலிச்சேர்கள் இருந்ததை ட்ரோன் கேமரா கழுகு பார்வை கண்டுபிடித்து விட்டதாம். திமுக தலைமை மிகப்பெரிய அப்செட்ல இருக்கான். எவ்வளவு ரூபாய் செலவழிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்தை, கட்சியை ஒரு கூட்டத்தை ஃபில் பண்ண முடியல அப்படின்ட்டு எல்லாத்தையும் கடிந்து கொண்டாராம். ஏற்கனவே போன மாநாட்டுகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னா எப்பா 3 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த வெளியில போறதுக்கு அந்த சின்ன சின்ன வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து உட்கார்ந்துடணும். ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேச முடிக்கிற வரைக்கும் சேரை விட்டு யாரும் எழும்ப கூடாது அப்படின்னா கட்டளையும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம உடன்பிறப்புகள் ஒரு 2 மணி நேரத்துக்கு பயங்கர ஜாலி மூடுல குத்தும் கும்மாளமும் இருந்துட்டாங்களாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு சார்ஜ் இறங்கிருது. அது என்ன சார்ஜ்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சார்ஜ் இறங்கிருதான். அதனால அமைதியாகி சேரையும் காலி கொண்டு போயிருக்காங்களாம். வந்து உட்காரும் போதே எப்பா நல்ல ஃப்ரீயா உட்காருங்க அப்படின்ட்டு திமுக நிர்வாகிகளுக்கு என்னடா பரவாயில்லையா, காத்தோட்டமா உட்கார்றதுக்கு ஃப்ரீயா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 சேருக்கு ஒரு ஆள் தான் 3 சேருக்கு ஒரு ஆள் உட்காருங்கப்பா அப்படின்னு நாசுக்கா சொன்னு எல்லா சேரையும் ஃபில்லப் பண்றதுக்கான வேலைகளை பார்த்திருக்காப்புல திமுகவின் உடன் பிறப்புகள். எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்ன, திருச்சியில மட்டும், திருச்சி ஏரியா மட்டும் கூட்டம் கிடையாது. இத்தனைக்கும் எல்லா மாவட்டத்துல உள்ள மாவட்ட செயலாளர்கள், தலைவர்களுக்கு உடன்பிறப்பெல்லாம் கூட்டு வந்துடணும். இந்த மாநாட்டுல பயங்கரமான ஒரு கிட்ட காட்டுற இந்த மாநாடு தான் நம்ம அடுத்து விடியல் 2.0க்கான அச்சாரம் அப்படின்ட்டு கட்டளையெல்லாம் விட்டும் கூட காலிச்சியர்கள் மனதை நொறுங்க வைத்து விட்டதாம். திமுக தலைமையின் மனதை நொறுங்க வைத்து விட்டதாம். இது அப்படி ஒரு புறம் இருக்க, அடுத்து என்னன்னா வரும்போதே சொன்னுதான் கூட்டு வந்திருக்காங்க. எப்பா வண்டி ஓட்டுறதும் சரி, வேன் டிரைவரானாலும் சரி, பஸ் டிரைவரானாலும் சரி, இடையில வந்துட்டு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வாடகைலாம் தரமாட்டோம். கரெக்டா அங்க வந்து மீட்டிங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து வண்டியை கிளப்பணும். யாராட்ட இடையில போனா
வேன் வாடகைலாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்ன கூட்டு வந்தும் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு ஃபிளாஸை திருச்சி மாநாடு சந்திச்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லிருக்காப்புல. என்னவோ மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னே டிஆர்பி ராஜா வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு மாநாடு நடைபெறுது அப்படின்னு பில்டப்லாம் விட்டாரு. ஆமா, திரும்பி தான் பார்த்துருக்காங்க. காலிச்சேரிகள் எவ்வளவு கிடக்கு அப்படின்ட்டு இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கிற அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சரியப்பா, நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க. ஒன்ல மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னே காலிச்சேரோட இருந்திருக்கும், அந்த வீடியோ எடுத்திருப்பிய. அல்லனா மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் காலிச்சேருக்கு அதை எடுத்திருப்பீங்க. இது எதிர்கட்சி உங்களோட சதி செயலா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய இருக்கு. ஆனா வர்ற வீடியோவில் போட்டோவில் பாருங்க, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களோட கார் வருது. கார் வரோட அந்த ட்ரோன் அந்த காட்சிகள் அதில் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அந்த அந்த ரேம் வாக்கு பக்கத்தில் மட்டும் தான் கொஞ்சம் பேர் நடந்திருக்காங்க. லெஃப்ட் சைடு அந்த ரேம் வாக் நடந்து வர இடத்துல கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. மற்ற ரைட் அண்ட் லெஃப்ட் சைடும் ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானத்துக்கு காலியாக இருக்கு. அது ஐயா வரும்போது தான் இது நடந்திருக்கு. அது அந்த இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஐயாவோட வண்டி தாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல முன்ன ஸ்டார்டிங்ல அந்த 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 போட்டோவை அப்டேட் பண்ணியிருப்போம். அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐயா அங்க ஒரு கரில் பேச பேச இங்க ஒரே பிரியாணி சாப்பிட்றதுக்கும் பிரியாணிய எடுத்து திங்குறதுக்குன்னா பயங்கர சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஊட்டினா சும்மாவா அடி புட்டின்ட்டு சாப்பாட்டை தான் பொறுமையா இருந்திருக்காப்புல. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கேட்கறது கூட்டத்தில் அந்த முதல்ல ஃபேஸ் கொஞ்சம் தெரியுங்களா, அந்த கூட்டம் தான் கொஞ்சம் இருந்திருக்கு. மற்றபடி எந்த கூட்டமும் இல்லையா. ஓபிஎஸ் வந்திருந்தாப்புல. ஓபிஎஸ் ஒரு 20 லட்சத்தை கூட்டம் இருப்பாரு. செந்தில் பாலாஜி பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிற ஒரு பெரிய மண்ணை, அவர் ஒரு 20 லட்சம் கூட்டம் வந்திருப்பாரு. கேஎன் நேரு பக்காவா பிளான் போடுறாரு. அவர் ஒரு 20 லட்சம் கூட்டம் வந்திருப்பாப்புல. அப்படி இருந்தும் மொத்தமே 10 லட்சம் சேர் தான் போட்டிருக்காங்க. இந்த 10 லட்சம் சேரையும் ஃபில்லப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வேதனைக்குரிய நிகழ்வா இருக்கு. அதுல இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு. கேஎன் அவர்கள் வேணுக்கிட்டு வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவமானப்படுத்திட்டாராம். பயங்கரமா ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் துண்டு போடுற மனுஷன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் துண்டு போடுறத மறந்துட்டாப்லையா அல்லது எனக்கும் தான் செஞ்சுட்டாப்லையா அப்படின்னு தெரியல. நம்ம ஆட்கள் 2.0 விடியலாச்சே சகிக்காதவங்க ஒரு குரூப் இருக்குல்லையா, விடுவாங்களா எப்பா சிக்கிட்டாருங்க அப்படின்ட்டு வச்சு வச்சு ட்ரோல்ல வச்சு செய்யின்னு போட்டு செஞ்சுட்டாங்களாம். அந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்ட். ஒரு கரையில கூட்டணியில காலிச்சேரியுடன் திமுக மாநாடு பிசுபிசு போத்து போனது, திமுக மாநாடு ஃப்ளாப்பான திமுக மாநாடு அப்படின்னு ட்ரெண்டிங்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போயிட்டு இருக்கிற இப்போ உதயநிதி ஸ்டாலினை அவமதித்து விட்டார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுத்தவில்லை. கேஎன் நேரு பழி வாங்கி விட்டார். உதயநிதிக்கு மரியாதை செலுத்தாத காரணத்தினால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடவிடத்து போயிட்டார் அப்படின்ட்டு அடுத்து ஒரு ட்ரெண்டிங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இது நடந்திருக்கிறதுலே அங்க என்டிஏ கூட்டணி பக்கா மாசு பயங்கரமான கூட்டமா மோர் கிருலாம் கொடுத்து வெட்கையை தணிக்கிறதுக்கு மோர் கூறுலாம் எடுத்து கொடுத்து பயங்கரமா ட்ரெண்டிங்ல மோரெல்லாம் லாரியா நிப்பாட்டிருக்காங்களாம். அதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான கூட்டமா அந்த மாநாடு இவங்க மட்டும்தான் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அந்த மாநாடு பெரிய லெவலில் பேசப்பட்ட உடனே திமுக தலைமைக்கு பயங்கர ஷாக்காம். என்னடா நம்ம ஒரு ஆளுங்கட்சி நம்மளாலேயே இந்த மாநாட்டில் இவ்வளவு கஷ்டங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம், ஒரு எதிர்கட்சியா இருந்துக்கிட்டு பக்காவா பயங்கரமான ஒரு என்டிஏ கூட்டணி கட்சி மாநாடு, அதுவும் ஐயா மோடி அவர்கள் வர்றத அந்த மாநாட்டை பயங்கரமா சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காப்லையா. மொத்தத்துல திருச்சி மாநாட்டுல இந்தியாவையும் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் குலுக்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திமுக தலைமைக்கு
தலைமை குலுங்கி போச்சான். இப்படி இருந்தா நம்ம எப்பப்பா இனிமே 2.0 விடியலாச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள முழங்கிட்டு இருக்காப்லையா. ஸ்ட்ரிக்டா இப்போ பல வார்னிங்லாம் கொடுக்கறதுக்கான படிகள்ல தலைமை ஆயத்தமா இருக்கான். மொத்தத்துல திருச்சி திமுக மாநாடு ஃபிளாப் அப்படின்ட்டு திமுக தலைமை பயங்கர டென்ஷன்ல இருக்கான்.